பழங்கால நண்பர் ஒருவர் வந்திருக்கிறார், அவர்களை பார்ப்போம். ஐயா வணக்கம். எப்படி பார்த்து கொஞ்சம் காலம் ஆச்சு, எப்படி இருக்குது? பார்க்கணும்னு தோணுச்சு இல்லையா? இப்போ நீங்கள் மறக்கல என்ன இல்லையா? பழைய கதைகள் எல்லாம் சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை இல்லையா? எனக்கு 81 வயசு. 81 ஆச்சா? 81 வயசு. ஆனால் பார்த்தா என்னோட இளமையா தெரியுது. எனக்கு தெரியாது இல்லையா? பார்த்தீங்களா? என்ன பார்த்தா ஒரு 100 வயசு மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. அப்படியா? 81ல் நான் வயசு 1946 பிறந்தவை. அப்படியா? சுதந்திரத்துக்கு முன்னே பிறந்தாளா? அன்னைக்கு ராஜபரணம் இருந்து அந்த காலத்துல பிறந்தாச்சு. ராஜபரணத்தில் இருந்து வந்துட்டு சித்திர திருநாள் மகாராஜா பெருஞ்சாமி டாம் கொட்டி வருது. என்ன வெளியில் இறக்காத மோனே, அப்போ எனக்கு 3 வயசு ஆகுது. என் அம்மா சொன்னது எனக்கு காத்துல இருக்கு, வெளியூர் கேட்க பிடிச்சி கொண்டு. அப்படி உண்டா? அப்படியெல்லாம் அந்த காலத்தில் உண்டு. உண்மையா? அணைகள் உண்மையாட்டு எல்லா அணையிலையும் உண்டு. வெளியில் நான் நினைக்கிறேன் என்னன்னா, போய் நம்மளை வந்து பயப்படுத்தி ஒதுக்கி வைக்கிறதுக்கு சொன்னது இல்லை, எல்லா அணையிலையும் வெளி கொடுக்கணும். அப்படியா? இந்த சாமிகளுக்கு கோயிலையும் அப்படி இப்படி கிடா வெட்டுவது, ஆடு வெட்டுவது, மாடு வெட்டுவது, கோழி வெட்டுவது. அப்படி பிசாசு அன்னைக்கு பயங்கர இதுவாயிட்டு இருந்து. அப்படி இன்னைக்கு எல்லாம் மாறி இருக்கு. பிசாசு ஒன்றும் இல்லை அந்த காலத்தில், பயப்படுத்தி வச்சிருந்தது இல்லை, உண்டு. இல்ல உண்டு. அப்படியா? ஆமா, உண்டு, எல்லாம் உண்டு. அவங்க எல்லாம் அவங்களோட பொக்கம் எல்லாம் 40 முழம். அப்படி 40 முழம் பொக்கம் என் கண்ணில் காணாது. அதெல்லாம் உண்மையானது. அப்படியா? அது தெய்வங்கள் எல்லாம் அன்னைக்கு ஆடிக்கொண்டிருந்ததாகும், நடிச்சு கொண்டு இருந்தது. அப்போ அதில் வந்துட்டு இப்போ 4 முழம் கறி. சாரி இருக்கணும், சாரி இருக்கணும். 4 முழம் கறி, 4 முழம் கறி வந்ததுக்கு பிறகு எல்லாம் சீரழிஞ்சு இல்லையா? எல்லாமே நான் சொல்லி தரேன். அதில் திருட்டு புக்கு படிச்சுவேன். உலகம் அப்படியே உலகம் இருக்கு, எல்லா தெய்வங்களும் இல்லை. அன்னைக்கு வெறும் நாராயணரும் ஒரு அசுரனும். அன்னைக்கு இந்த ஆட்கள் எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னால அப்படிதான் இல்லையா? நாராயணர் ஒருவர், ஒரு அசுரன் படுத்திருக்கு. இந்த நாராயணர் போறாரு, அசுரனுக்கு பயங்கர பசி. அப்போ அந்த அசுரனை இவர் 7 துண்டாட்டி விட்டாரு. அந்த அசுரனை 7 துண்டாட்டி விட்டாரு. ஒவ்வொரு யுகத்துக்கும் கையில் அந்த இதை பிடிச்சி, அவரெல்லாம் தெய்வம் இல்லையா, அவளை எத்தனை என்ன இது மாஜாலம் எல்லாம் பிடிச்சி மணலில் பூத்தி வச்சுட்டு அந்த அசுரனை வெட்டி 7 துண்டாக்கி, அந்த அவங்க அசுரன் ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழுந்தா 1000 அசுரம் மாதிரி புறப்படும். அப்படி ஆகும் இல்லையா? அது உண்மைதானா? அன்னைக்கு நடந்த கதை. அந்த புராணத்தில் எழுதியிருக்கிறது, நடந்த கதை. உண்மைதான் இல்லையா? உண்மை இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அப்படி இருக்கு. ஆதியில 2 பேர் இருந்தாங்க, நாராயணர் ஒன்று அந்த அசுரன் 2. அப்போ அடுத்து 7 யுகத்துக்கும் 7 கடவுளாயிட்டு பாருங்க. நாராயணன், ஐயப்பன் உண்டானது, முருகா உண்டானது, இதெல்லாம் ஒரு அவதாரம். ஆதியாசை அந்த கோயில் எல்லா தெய்வங்களும் எல்லாம் ஒவ்வொரு காலங்களிலும் ஒரு அவதாரம். ஒவ்வொரு ஒன்று எடுத்து எத்தனை வருஷம் தெரியாது. அப்படி நான் சின்ன மனுஷன் புக்கை எல்லாருக்கும் அந்த புக்கு படிக்க முடியாது இல்லையா? தாமிரவளத்து சாமி எழுதின புக்கையாக நான் படித்தது. தாமிரவளம் ஐயா, தாமிரவளம். அவருக்கு பேர் என்ன? முத்துக்குட்டி சாமியார். பனவோலையாடு எழுத்தாணி. அவரு அப்போ மார்த்தாண்ட மகாராஜா ஆண்டு கொண்டு இருந்தது. இவர் எப்படி இங்க மாஜாலம் வச்சு நடத்தி கொண்டிருக்காரு. அவர் அங்க ஆட்சி பண்ணி கொண்டிருக்காரு. அங்க இருந்து குதிரைப்படையில இவரை வந்து பிடிக்க வந்துடும். பட்டாளத்தோட வந்தவரை இவரை பிடிக்க முடியாது. இவரு தானே எப்படி கொடுத்தது முத்துக்குட்டி சாமியார். பிடிக்க முடியாது இல்லையா? பிடிக்க முடியாது. இவர் தெய்வீக சக்தி உள்ளது. அப்படி அப்ப அவருக்கு உள்ள இருந்தது நாராயணன். அப்படி வைகுண்டம் தோப்புல அவருக்கு உள்ள இருந்தது நாராயணராக. இங்க கலி நடக்குது. ராஜபரணம் நாடாமரையில் விரட்டி விட்டுட்டு அடியும் எல்லாம் கூட. நாடாமரை மட்டுமா? எல்லா ஜாதிகளையுமா? நாடாமரை மாத்திரம் இல்லை அப்படி ஒன்றும் இல்லை. உண்டு. அப்படியா? நாடாமரை மாத்திரம். இவங்க காட்டில் போய் ஒழிச்சதும் நாட்டில் போய் ஒழிச்சதும் எங்கெல்லாம் ஒழிச்சு தலைமை வந்து அங்குள்ள படைகள் வந்து இவளை பிடிச்சு கொண்டு போய் அப்படிப்பட்ட காலம் அன்னைக்கு மார்த்தாண்டவரம் இது. அவங்களுக்குள்ள 8 வீட்டு பிள்ளை மாதிரி இவங்களும் தருக்கும். ஆட்சி எங்களுக்கு வேணும், எங்களுக்கு வேணும், பரணம் எங்களுக்கு வேணும். இப்போ நான் தேர்தல் நடக்க மாதிரி மருமக்க வழி. அப்படி இல்லையா? மருமக்க வழி. இப்போ அந்த தேர்தல் நடக்கல இதை மாதிரி தான் இல்லையா? அப்போ ஒவ்வொரு காலத்துல இது மாதிரி தான் இல்லையா? அன்னைக்கு உண்டு. அன்னைக்கு இத்தம் செய்து பாஸ் ஆகணும். இன்னும் ஓட்டுட்டு பாஸ் ஆகணும். சதி வேலை இல்லையா? சதிதான் இல்லையா? மார்த்தாண்டவர்மா இங்க வந்து ஒழிச்சிருந்தாரு. ஒழிச்சிருந்த பத்மநாபம் கோட்டையில மார்த்தாண்டவர்மா அங்க வந்துட்டு மற்றவனை வந்து வெட்டினானுவா. அங்க வந்து பாருங்க மார்த்தாண்டவர்மா பத்மநாபபுரம் கோட்டைக்குள்ள
ஒரு நிலவுலகம் இருக்கும், ஒரு வாள் இருக்கும். ஓ வெட்டினா மற்ற திப்பு சுல்தான். திப்பு சுல்தான் இல்லை, என்ன இந்த இது 8 விட்டு பிள்ளை மாதிரி. ஓ அப்படியா? பதவியான ஒன்று. ஓஹோ, அந்த வெட்டு அங்கே கிடக்கு. ஓ அந்த உத்தரத்தில் இருக்கு. அது பார்த்தீங்களா? நான் பார்த்தேன். அதில் இருக்கு. அதுக்கு அங்குள்ள அன்னைக்கு ஆனால் அங்கே ஆளு சொன்னாரு திப்பு சுல்தான் வெட்டினான்னு சொன்னாரு. அவங்களுக்கு பைத்தியம் தெரியாது இல்லையா? இல்லையா தெரியாது. இந்தியாவை முதல்ல ஆண்டது நம்ம இந்திய திப்பு சுல்தான். பள்ளிக்கூடத்து பாடத்தில் படிச்சிருக்கேன், நான் பார்த்ததில்லை. அப்படிதான் இல்லையா? இந்தியாவை ஆண்டது திப்பு சுல்தான். அது சாய்ப்பாக்கும். அன்னைக்கு எப்படி இருக்கிற ஆள் இல்லாத வேலை. ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு மாற்றம் இல்லையா? அன்னைக்கும் குழப்பம் தான். அன்னைக்கும் குழப்பம் தான். குழப்பம் தான் இல்லையா? குழப்பம் இல்லாத நாடு இல்லை. இல்லை, அதுக்கப்புறம் இந்த யுகங்க அப்படியே மாறி மாறி வரும்போது முத்துக்குட்டி சாமியார் எல்லாம் சுத்தாகினார் இல்லையா? சுத்தாகினார் வைகுண்டர். அது பூவண்டன் தோப்பு அவரும் இறந்து போனார். அவரை பிடிச்சி இங்கேருந்து குதிரை கொண்டு வந்து பிடிச்சி நடவட்டி சங்கலை இட்டு இங்கேருந்து திருவனந்தபுரம் வர நடத்தி கொண்டு போச்சு. நடத்தி அடிச்சு சாக்லேட் அடிச்சு அது ஏசாதர போல. ஏசாதர போல அதே மாதிரி இல்லையா? இவருக்கு தெய்வ சக்தி உள்ள இருக்கு. அடிச்சாலும் ஏக்காது இல்லையா? ஏக்காது. இவரை சுண்ணாம்பு நீட்டிச்சு அதெல்லாம் நடந்திருக்கு. உண்மைதானே? நான் பார்க்கல. உண்மை. கடுவாயை கொண்டு விட்டு கடுவை கொண்டு விட்டு கடுவா பிடிக்காது இல்லையா? கடுவை பிடிச்சிட்டு ஈட்டி எடுத்து பட்டாளக்காரன் குத்துவேன். அது போகாது. வாங்கி படிச்சு தெளிச்சு அவனுக்காக குத்து. அப்படிதான் இல்லையா? அதுல இந்த சங்க நீட்டி அதுல தூக்கிட்டு இவரு குளத்துல நின்றுனால ஆற்றில் நின்று. அப்போ அது சாதாரண காரியம் இல்லை இல்லையா? தெய்வத்துக்கு அவர் துணை உண்டு. தெய்வத்துக்கு இது இல்லையா? தெய்வ அவதாரம் வலிமை இல்லையா? தெய்வ அவதாரம். அந்த கலியுகம் புதிய யுகம் வரணும் இல்லையா? முடியணும் இல்லையா? அப்போ அதுல இருந்து அவரு அங்கே இருந்து விட்டுணும் எல்லாம் விட்டு இங்கே வந்தார். அப்போ ராஜாவுக்கு சாபம் கொடுத்துட்டு வந்தார். யாருக்கு? அண்ணன் இருந்த பாட்டுகள் சித்திரை பிறந்தோட நாசம் இல்லையா? நாசம். அப்போ அடுத்த யுகத்தில் வந்துட்டு ஒவ்வொரு இதாகிட்டு சபரிமலை ஐயப்ப உண்டானது எப்படி அது பந்தள ராஜா இல்லையா? பந்தள ராஜாவுக்கு குடும்பத்துல மக்கள் இல்லாத அங்க இருந்து இவரு காட்டுல வேட்டைக்கு போகும்போது பம்பை ஆற்றுல நான் 4 பிராசம் சபரிமலைக்கு போயிருக்கு. பம்பை ஆற்றுல வேட்டைக்கு போகும்போது அங்க ஒரு குழந்தாடாது. அதுவும் பெரிய கதை, இடையிலுடைய கதை. அந்த குழந்தைய எடுத்துக்கொண்டு ராஜாவை வீட்டுல வளர்த்தாரு. வீட்டுல வளர்த்து அங்கேயும் கிடக்க விட்டணுமா? அப்படிதான் இல்லையா? யாரு? ஐயப்பனை கிடக்க விட்டணுமா? எப்படி? அவருக்கு சின்ன மதல்ல ராஜாவுக்கு பொண்டாட்டி இல்லையா? இளையதொரு பிள்ளையும் பிறந்தது. அதனாலே ஆகும். அதனால என்ன வரட்டணும்? அங்குள்ள மந்திரி தந்திரி இருப்பான் இல்லையா? அவன் இலக்கி விட்டு கொடுத்து ஐயப்பனை புலிப்பாருக்கு கொண்டு கொல்ல காட்டுல அங்க போய் புலிப்பாருக்கு காட்டுல விட்டுணும். இவருக்கெல்லாம் தெரியும். இவருக்கெல்லாம் தெரியும். அடுத்து இவரு அங்க போகும்போது இவரு காட்டுல போய் அங்க இருக்கும்போது தேவேந்திர மாதிரி அத்திரியும் புலி வேஷம் வந்தது இல்லையா? அதுக்கப்புறம் இருந்து காட்டுல இருந்த புலி அத்திரியும் கொட்டாரத்துல பயம் உண்டாச்சு ஓடிச்சணும் இல்லையா? அப்ப இவருக்கெல்லாம் தெரியும். அப்ப ஒருத்தர் என்ன இவரு இங்க நேரம் இங்க வந்து இங்க சன்னிதாரம் 18 படி சத்தியம் உள்ளபடியாக 18 படி. அதில் யாரும் அங்கே இருந்து அந்த இது கோயில் இல்லாமல் அஸ்திரப்பட்டாக்க அன்னைக்கு சினிமாவில் காட்டின ஸ்ரீ ஐயப்பன் படம் பார்க்கும்போது இருக்கு. சாட்சால் சபரிமலை ஸ்ரீ ஐயப்பன் கடவுள் அந்த பையன் பார்த்தா அந்த அது படம் நடிச்சு அப்படியா? பயங்கர இது கதை எழுதி. அப்படி இல்லை, மனுஷன் நடிச்சது இல்லையா? தெய்வத்தை கதையில் நடிப்பு அதெல்லாம் பயங்கர அன்னைக்கு பாட்டுதான் இல்லையா? அப்போ ராஜாவு வந்தார். ராஜாவு வந்த உடனே இவர் சாடி அழித்தார். அங்கே இருக்காரு, சாடி அழித்தார். அழித்த இன்னும் நீங்கள் இழைக்கிறது அதில் அந்த முட்டிலோடு பிடிக்கிறது கட்டு. அதாகும் அந்த இது முட்டு கட்டியது. முட்டு கட்டி அப்படி இருப்பார் இழைக்கிறது. அதில் இருந்து இவாள் பல பேர் தியானத்தில் இருந்த மாதிரி தியானம். அப்போது பாபர் அங்கே பயங்கர சல்யம். பாபர் சாய்ப்பு. ஓஹோ, பயங்கர கொள்ளக்காரன். சாய்ப்பு கொள்ளக்காரரா? மன்னர் அவரு கொள்ளைக்காரன். அப்படியா? பாபர் சாய்ப்பு எண்பதில் இருக்காரு. அவரும் ரெண்டு பேரும் கூட்டாளி ஆச்சு. அவரு போய் கூட்டாளி ஆகி தாய் நீ இன்னும் மாட்டிக்கப்படாது. ஓ அப்படி திருடப்படாது. ஓ அப்படி இன்னும் என்ன நடக்குது? ஓ இன்னும் ஆட்சியில் என்ன நடக்குது? அப்போ நீ இன்னும் திருடப்படாது. உனக்கு வேண்டது தேவைப்பட்ட உள்ளது இங்கே எருமேலியில் கொண்டு வந்து வரணும். அன்னி ஐயப்ப மாதிரி வரும்போது இந்த ஒன்றை பார்த்துக்கே என்ன காணாலும் வரணும். மலையாளம் அறியாம், தமிழும் அறியாம். அப்படி இன்னும் கண்டுட்டு അവിടെ வரணும் சபரிமலை ஐயப்பன் படத்தில். அப்போ அதே மாதிரி இதாச்சு. நான் இங்கேயும் பண்ணேன். இங்கே சபரிமலை ஆதிகேசன் கோயிலில் மாலையும் இட்டு கொண்டு நேரே குட்டாளோட கட்டும் கட்டி அங்கே போய் பாபரை பார்த்துச்சுதான்
அதுலேருந்து எருமையில வழி மலை வழியாக போகணும், மலை வழி போகல ம் சாலைக்கை வழி வந்து பம்பயத்தில் இறங்கி அதுலேருந்து நடந்தாங்க போகும். நடந்து போனி இல்லையா அந்த காலத்தில்? நடந்து அன்னைக்கு எத்தனை நாளத்தை நட? கொஞ்சம் தூரம் சாலைக்கத்தில் போய் கொஞ்சம் இங்கேருந்து அங்கே வண்டி போகும், ஓ அப்படி பஸ்ஸு போகும். மலை வழி போனால் கூடுதல் நாள். ஓ இங்கேருந்து போய் ஒரு தேரி மாத்திரம் உண்டு. அந்த தேரி பயங்கர இதாக இருக்கும், பயங்கர தேரி. பயங்கர தேரி. நீலிமலையா? நீலிமலையா? நீலிமலையும் உண்டு, பம்பயத்துல தொடர்ந்து நீலிமலை, கரிமலை, நீலிமலை. அதுக்கு உயிரோடு சரங்குத்தி இப்படி எல்லாம் உண்டு இல்லையா? எல்லா பேரும் உண்டு. அது கழிஞ்சிட்டு அங்கே போய் 18ஆம் படி ஏறணும், அங்கே கீழே நிற்கணும். சரி சரி. ரெண்டு சைடும் போலீஸ் நிறுத்தி. சரி, அப்போ அந்த கதை இருக்கட்டும். அந்த கதை அப்படி இது லாஸ்ட் இன்னைக்குள்ள கதையை சொல்லணும். இப்போ உள்ள நிலைமை உள்ள கதை. நான் மணலோடையில் வந்து எனக்கு சித்தப்பா ரேஞ்சரு, ரேஞ்சரு ஒரு ரேஞ்சர் உண்டு. இவங்க எல்லாம் சேர்ந்து மணலோடையில் எனக்கு வேலை இருந்தது. வேலை என்ன வேலை? ரப்பர் பிளான்டேஷனில் ரப்பர் பால்வெட்டு தெரியுமா? அப்படியா? 23 வருஷம் மட்டும். முதல்ல வெட்டு சம்பளம் எவ்வளோ கிட்ட? 9 ரூபா. 9 ரூபாயா? 9 ரூபா ஒரு நாள். ஒரு கூலிக்கு 9 ரூபா. அந்த பிளான்டேஷன் காமராஜ் 9 ரூபா கிட்டாது. 9 ரூபா. எந்த ஆண்டுல சொல்லணும்? அது 1981. 81ல 9 ரூபா. 9 ரூபா ஒரு தொழிலாளிக்கு அடிസ്ഥാன சம்பளம். அது வச்சு பிழைச்ச வைக்குமா? அது வச்சு கிழங்க எல்லாம் வாங்கலாம், எல்லாம் வாங்கலாம். சாணம் விலை குறவு, எல்லாம் வாங்கலாம். அதை வச்சு எல்லாம் வாங்கலாம். அப்போது வந்துட்டு அதே டைமில் ஆகும். என்னங்க பண்ணுது என்ன இந்த 3 அரசியல்வாதியா வேலைக்கு எடுக்க விட மாட்டேன். அப்போ அந்த காலத்துல உண்டா அப்படி? கம்யூனிஸ்ட் ஒன்று, காங்கிரஸ் ஒன்று, ஜனதா ஒன்று. காங்கிரஸில் வந்துட்டு நாராயணபிள்ளை பேர் ஒன்று சொல்லுறது கவர்மெண்ட் வச்சிருக்குது. அப்படியா? தெரியல, ஒரு குழப்பம் இல்லை. அம்மாடி அவிகளுக்கு பிள்ளைகள் என்ன கேட்டா நம்ம சண்டைக்கு. அப்போ காங்கிரஸில் வந்துட்டு காங்கிரஸ் நாராயணபிள்ளை வந்துட்டு என்னதாயில் வந்து ஜேம்ஸ் வெளியேற்று மொத்தத்தில் கோயிலெல்லாம் இருக்குது, விளையாடலாம் இருக்குது, வெளியேற்று மாவு ஒன்று வந்துட்டு ஹேமச்சந்திரன் நாயர். இவங்க ஆரும் ஜாதி ஒன்று சொல்லறது இல்லை. இவங்க ஆரும் கெட்டவியல்ல மோசக்காரா இல்லை, எல்லாம் நல்ல அளவு தான். அன்னைக்கு இருந்த நிலைமை அப்படிதான் அன்னைக்கு இருக்க முடியும். நான் யாரையும் பகச்சு சொல்லல, கட்சியை ஒன்றுமே இது பண்ணல. நாடு நல்லா இருக்கணும், ஜனங்க நல்லா இருக்கணும், தீவிரவாதத்தை காட்டப்படாது. அரசியல் மேடையில் உள்ளது எல்லாருக்கும் கிடைக்காது, நல்லவனுக்கு தான் கிடைக்கணும். நல்லவனுக்கு. ஆனால் இன்னைக்கு பணம் உள்ள ஆளு தான் மேடை சொல்லுவாளுங்க. அப்போ இந்த 3 கட்சிகளும் சேர்ந்து என்ன எடுக்க விட மாட்டேன். அது வேலைக்கு நீ சிஎல்ஆர் ஆகும். எப்படி? சிஎல்ஆர். சிஎல்ஆர்னா தற்காலிக பணியாளர். நிரந்தரம் ஆகிறது எடுக்கிறது. இவன் இந்த வேலைக்கு வரல. ஓஹோ. ஒரே படி 3 பேர். ஓஹோ. எடுக்க விட மாட்டாங்க. அதுல நான் டிஎப் உண்டு. எப்படி தப்புனியா? நிரந்தரம் ஆச்சா? 4 சொல்லுவாளுங்க, 4 ரேஞ்சு. அதில் வந்து நான் என்ன ரேஞ்சு ரேட்டை சொல்லுவேன், இன்னும் எடுக்க என்ன விட மாட்டேன். அறிவுக்கு வேலை விடுங்க. எம்ஜிஆர் ஆட்சியில் அவர் ஆட்சியம் கொண்டு எம்ஜிஆர் நல்லவர் சொல்லிட்டாங்க. நான் இது செய்து எம்ஜிஆர் நல்லவாரியாமா? எம்ஜிஆர் ஆட்சி அவரோட படாவத்திலையும் பார்ப்பேன். அவரு சிவட்டு குடிக்க மாட்டாரு. சரி, எம்ஜிஆர் படம் பார்த்தல மறக்க முடியாத ஒரு பாட்டு பாடுங்க பார்ப்போம். அது பரவாயில்ல. தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்கிக்கிட்டு பின்னாடி ஏங்காதே, தூங்காம ஓடுதடா ஆறு. பாடணும் அந்த பாட்டை. அந்த பாட்டை 2 வரி பாடணும். நானும் பாடலாம். வேண்டாமா? வேண்டாம். வந்துட்டு அலிபாபாவும் 40 திருடர்களும் அண்ணனும் தம்பியும் நடிக்கிறோம். 40 கள்ளமாரு, 40 திருடர்களும். ஓ, திருடன் கள்ளான ஒண்ணுதான் இது. அறியாத வாயில பண்ணு. அந்த படத்தை பார்த்தா சொன்னா நல்லா இருக்கு இல்லையா? அதுதான் இன்னைக்கு இருக்கு. இப்படிதான் இல்லையா? அந்த கதை தான் இன்னைக்கு இருக்கு. இன்னும் அதே கதை தானே? அண்ணனை காப்பாற்ற யாரும் இல்லையான்னு அதுல. அப்படியா? டபுள் ஆகிட்டாங்க இங்கே. ஓ, இப்படிலாம் உண்டு. அது அடுத்து வந்துட்டு ஒருவோடு கதைகள் அது அப்படி இருக்கட்டும். அடுத்து இன்னும் எடுக்க விட மாட்டோம். எனக்கு காசப்பாயிட்டு கடைசியில் மாமங்காரராக அவர் இங்கே வந்தார். அந்த சமயம் எனக்கு மங்களத்தில் ஒரு அடி தனியாரில் இருக்கும்போது 50 ஏக்கர் உண்டு. 50 ஏக்கருக்கு சொந்தக்காரி ஒரு பொம்பிள்ளை. அந்த பொம்பிள்ளை வந்துட்டு பெஞ்சாதி வந்துட்டு நாயரும், புருஷன் வந்துட்டு பிராமணனும். ஆதிவாசம் கோயிலெல்லாம் பூஜை அன்னைக்கு நிலைமை. சரி, தனியார் கதை ஒன்று சொல்லண்டா. அவருக்கு இதில் நான் வேலை பார்த்தேன். 9 வருஷம் வேலை பார்த்தேன். அங்கே ஒரு அடி நடந்தது. மங்களத்தில் அடிக்கப்பட்டாரு. இவரையா? என்ன அதில் காசப்பா இசை என்ன காப்பாற்றினாரு.
ஆர்எஸ்எஸ் எல்லாம் உருவானது அந்த இடத்துல. அப்படிதான் இல்லையா? ஆர்எஸ்எஸ் உருவானது ஓ மங்களத்தில் வச்சு எனக்கு அடியோட கேட்டுக்கொள்ளுங்க எல்லா பேரும். கவர்மெண்ட் இதுக்கு அறியணும். அப்போ அடுத்து வந்துட்டு நான் மணலோடையில் அங்கே போய் வேலை எடுக்க விட மாட்டானோ, போலீஸை கூட வச்சுருக்கானுங்க. அது நேரத்தை ஒரு காசப்பயசை காப்பாற்றினது அவர் இறந்து போனார், அதிகாரி இருந்து. அப்போது வந்துட்டு போலீஸை கூட சப்போர்ட்டு வச்சுக்கோங்க. அப்போ இவனை அடங்குவேன் பார்ப்பேன். நான் சொல்லித்தரேன் எல்லா செப்படியும். உலக சரித்திரம் படித்தவனாகும். அது 5ஆம் கிளாஸ் படிப்பு. எனக்கு பிரதமர் வந்துட்டு ஜவஹர்லால் நேரு. புரியுதா? அவரை பார்த்துட்டு அவர் நேரடியா நேரடி அங்கே போய் பார்க்க உட்காது. சுதந்திர கொடி தேர்தல் நேரத்தில் எல்லாம் வருவார் இல்லையா? இங்கே வர மாட்டார். வர மாட்டார். இங்கே வர மாட்டார். அவருக்கு தொப்பி என்ன அழகா இருக்கும். ராஜாவை வச்சது போல. அது ராஜாவை வச்சது போல இருக்கும். அவருக்கு தொப்பியும் அது வேற. இன்னும் ஜாதி மதம் எனக்கு தெரியாது. அந்த அவருக்கு மக்கள் வந்துட்டு இந்திரா காந்தி அவர் நல்ல ஒரு மனுஷன் இல்லையா? நல்ல மனுஷன். அந்த அன்னைக்கு அவரை நம்ம பள்ளி பாடத்தில் உண்டு, நேரு மாமான்னு சொல்லுவோம். வந்துட்டு சுதந்திர கொடி ஏற்றன்னைக்கு அவருக்கு இது எல்லாம் வேணும். ஆகஸ்ட் 15 அன்னைக்கு சுதந்திரம் வாங்குறேன். அதையும் சொல்லி தரேன். வந்துட்டு இவர் வந்துட்டு இந்த இது அமெரிக்காவில் அன்னைக்கு பிரதமர் யாருக்காவது தெரியுமா? இன்னைக்கு அரசு கவர்மெண்ட்டுக்கு தெரியும், சில அதிகாரிக்கு பழைய தெரியும். ராபர்ட் கென்னடி. ராபர்ட் கென்னடி நல்ல மனுஷன். அது கேட்டுக்கொண்டிருக்கு, எங்கே இருந்தாலும் கேட்டுக்கொண்டிருக்கு, ஆலோசி கேட்டுக்கொண்டிருக்கா. நாட்டுக்கு நல்லது செய்யுங்க. எண்ணும் சரி நல்லது செய்யணும். நீங்கள் எது செய்தாலும் பேர் நல்லா இருக்கும். எது நீங்கள் செய்தாலும் எப்படி குதித்தாலும் அழியத்தான் போகுது. யுகம் அந்த யுகம் இருக்கு. ஏழை யுகத்தில் இன்னி அடுத்து என்ன எடுக்க இது வந்த உடனே குறை அடங்குச்சு. அடுத்து வந்துட்டு எல்லாம் கூட 4 டிஎப்போ வந்து டெஸ்ட் நடத்தி என்னையும் அதில் எடுத்தேன். 40 பேரை எடுத்தான். 40 பேரை நிரந்தர பணி 150 வேலை தான். இந்த 150 வேலையும் செய்யது பாரசம் பேர் போடுது. ரேஞ்சருக்கு அது கணக்கு. அப்போ சிதம்பரத்தில் நீங்கள் வராது அந்த ரேஞ்சர் கவர்மெண்ட் அதிகாரியாகும். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தாலும் கவர்மெண்ட் விட்ட அதிகாரி. இங்கே உள்ள இதுவோட எல்லாம் அரசுக்கு ஆதாயம் போகல. இந்த ஆதாயம் போகிறா மிலிட்ரிக்கு போகணும். அப்படி மிச்சம் மீதி எல்லாம் இங்கே ஒன்றும் போகாது. இவளுக்கு திங்கவே கிடையாது. கொள்ளையடிச்சு பேட்டரி எது வைப்பணும், ராத்திரி கடத்தணும். பேட்டரி எல்லாம் எத்தனை நாள் நடந்துச்சு. இங்கே உள்ள தொழிலாளி பாலிவுட்டர் எல்லாரும் இருந்துச்சு. அப்படியா? கொள்ளையடிச்ச நேரத்தில் ராத்திரி நீங்கள் சொல்லி கொடுக்க மாட்டீங்களா? நாங்கள் சொல்லி கொடுக்க போக கையும் காவகாரம் உண்டு. அப்புறம் நம்மளையும் பிடிச்ச மாட்டோம். எல்லாரும் உள்ளோட அப்படி அரசியல்வாதிகளுக்கு உள்ளோட பெரிய ஆளு அங்கே இருக்கு. சீட்டெல்லாம் லாரியில் அங்கே கொண்டு போய் கடத்தி கொண்டு தீ கொடுப்போம். அப்போ இன்னும் இங்கே சீட்டும் அடிச்சுட்டா ஒரு மயிலும் அடிச்சுட்டா எண்ணிட்டு அங்கே போச்சு. காலேஜ் பச்சை பால் எண்ணி அங்கே என்ன ஆச்சு தெரியாது இல்லையா? தெரியாது. அதோட கார்பரேஷன் ஆச்சு. உடனே கார்பரேஷன் கவர்மெண்டாக இருந்தது. கார்பரேஷன் அது ஆக்குனது கனகசபை ரேஞ்ச் ஆஃபீஸர் கவர்மெண்ட் ஆளது. இந்த கோட்டையில் நான் காட்டினேன். நல்ல மனுஷன் இல்லையா? நல்ல மனுஷனா. அவரு நாடாரு. எல்லா விஷயம் அவருக்கு தெரியும் இல்லையா? பெஞ்சாதி பிராமணத்து. அப்படியா? அப்போ அந்த காலத்தில் கலப்பு திருமணம் பண்ணியிருக்காரு. இன்னும் கலப்பு திருமணம் அண்ணன் கலப்புறோம். சார் கலப்பு திருமணத்துக்கு தான் இன்னைக்கு மெயின் அன்னைக்கு மெயின் உண்டு இல்லையா? ஒரு மரியாதை உண்டு. பவர் கொடுக்கல கவர்மெண்ட்ல அவன் அப்படி சலுகை கொடுத்துருக்கு. சலுகை அன்னைக்கும் அப்படியே இன்னைக்கும் அப்படி. அது ஏன் அப்படி செய்யணும்னா ஜாதி இருக்கிறது நாங்கள் ஜாதி பாரதியார் பாடினார். ஜாதிகள் இல்லையடி பாப்பா, ஜாதி இரண்டொழிய வேற இல்லை பாப்பா. எங்க போச்சு? ஆண் ஜாதி பெண் ஜாதி. ஆண் ஜாதி அது எம்ஜிஆர் கொண்டு வந்து இது திருக்குறள்ல கற்க கசடர கற்பவை கற்றவன் நிற்க அதற்கு தக. இங்க என்ன காட்டுறேன்? ஒன்றும் காட்டல இல்லையா? என்ன காட்டுறேன்? இப்ப கற்றவையெல்லாம் ஜோலி காட்டுறேன். அரசுல வேலை இல்லாதவங்களை பணம் உள்ளவன சலுகை இல்லாதவன இந்த ரேஞ்ச் ஆஃபீஸர் சொல்லி விடுது. இந்திய சுதந்திரம் வாங்குறாரு காந்தி. காந்தி இல்ல உங்களுக்கு எல்லாம் தெரியல. இந்தியக்கு சுதந்திரம் வாங்குறது யாரு? காந்தியடிகள்னு சொல்லுவேன். காந்தியும் அவங்களுக்கு கூட்டாளி. இங்கிலா சிந்தாபாண்டியர்களுக்கு அர்த்தம் என்ன? அதொன்னு எனக்கு தெரியாது. சொல்லணும் தலைவரை. நான் அது அர்த்தம் என்னன்னு தெளிச்சு கேட்கல. மணலோட நடந்த கதை. அப்படியா? இவனும் எல்லா கட்சிக்காரர்களும் கம்யூனிஸ்ட் இல்லை. இங்கிலா சிந்தாபாண்டி தொழிலாளி ஒற்றுமை ஓங்குக. அறிவா ஐயாவா
വിളിച്ചോണ്ട് വരുന്നു. അപ്പോൾ ജലാട്ട ഇവർ ചെല്ലാറ് 2 வருஷம் அங்கே எஸ்கார்ட் ஆகி இருக்கு. ராத்திரி அங்கே ஆகும், பகலை வீட்டுக்கு வர மாட்டேன். அவர் இருக்கும்போது செல்லிச்சு போனார். இருக்கும்போ நேரத்து நான் போகுന്നവരെ നീ ഇഞ്ചേ ഇരിക്കണം. കരവശം റേഞ്ചാവശ്യം ഞാൻ നല്ലത് ചെയ്ത് പോകും. தள்ளிச்சு போடுறது நான் தள்ளிச்சு இறங்குதுன்னு இன்னொரு சல்லியத்தை கண்டு எதுக்கு எனக்கு எல்லா சௌகரியம் உண்டு. அடுத்து வந்துட்டு அது அப்படி ஆச்சு. பின்ன பெர்மனண்ட் ஆச்சு. 2 வருஷத்தில் அவரை மாற்றி போடுது. இவரும் இங்கே இருக்கப்படாது. சரி, இப்போ எல்லா விஷயம் அடுத்து வந்துட்டு இந்த வீரப்பனை வச்சிருக்காரு. வீரப்பன் பையாச்சு இல்லையா? வீரப்பன் பையாச்சு சொல்லிதாரே. வீரப்பன் வந்துட்டு வச்சிருக்க அதிகாரி. அப்படியா? அதிகாரி வீரப்பனை களமாற வச்சிருக்க அதிகாரி. மோட்டிச்சு இல்லையா? ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதிகாரி. அப்படியா? ஆமாம். மோட்டிச்சு பாதி எனக்கு தரணும், பாதி நீ வச்சுக்காங்க. அப்படிதானா? என்ன எனக்கு தெரியாது. வச்சிருக்கிறது வீரப்பனை வச்சிருக்கிறது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதிகாரி. கவர்மெண்ட் அங்கே இருக்கும். காட்டுக்குள்ள இவாளை மாத்திரம் அதிகாரியாக இருக்கணும். ஓஹோ. பாதுகாக்க தெரியும் இவன் வீரப்பன். ஓ, அப்படியாகும். இங்கே உள்ள தடிகளா தெரியும் வெட்டி கடத்தது வீரப்பன். ஓஹோ. இவாளுக்கு பங்கு. அப்படியாகும் இல்லையா? இதாக நடந்த இதாக தெரியுமா? எனக்கு ஒன்றும் தெரியாது. தெரியாது. இதெல்லாம் கண்டு நம்ம இடத்துல இல்லையே. நம்ம இடத்துல பேச்சு பாரு. இங்க ஒண்ணு அவர் வரல. செவில ஆறு வீரப்பனா இங்க உள்ள வீரப்பன் மாதிரி எங்க வீரப்பன் உண்டு. அப்படியா? ஆமா, எங்க எல்லா இடமும் வீரப்பன். அப்போ பேரு ஒரு வீரப்பன், சின்ன சின்ன வீரப்பன் நிறைய உண்டு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எங்க இருக்கோ அங்க எல்லாம் வீரப்பன் உண்டு. உண்டு இல்லையா? சார் பாருங்க கேட்டு விடுங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எங்க எல்லாம் இருக்கோ, வனத்துறை எங்க எல்லாம் இருக்கோ அங்க எல்லாம் வீரப்பன் உண்டு. அது முன்னால இப்ப இல்ல. இப்ப உண்டு. இப்ப வேற வழியில இருக்கு. காடு நல்லா வளர்ந்து இல்லையா கிடக்கு. சொல்லுங்க. அப்ப இந்த திருட்டை ஒழிக்கணும். இங்கே காணிக்காரர்களுக்கு காணிஸுக்கு பவர் கொடுங்க. இப்போ வன பாதுகாப்பு சட்டம் வச்சிருக்கு. அதொക്കെ பிறகு இப்போ இவனோட இதுக்கு வேண்டி பிடுங்கிறதுக்கு வேண்டி அப்போ வந்துட்டு காணிஸுக்கு பவர் கொடுங்க. அப்போ நாட்டில் என்ன அவன் தடி ஒட்டைக்கு வந்தால் இவனை அப்படி போயிடும். இங்கே பிடிச்சி இவங்க பாரசாரை பார்த்து கொடுக்கும். அங்கே இவனை கடத்தி விடுவதை போலீஸ் பிடிக்கும் வெளியில். இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்க. அப்போ எல்லாம் உங்க ஐடியா. எல்லாம் ஏன் ஐடியா? அங்கே வரவனுக்கு என்ன தெரியும்? படித்தவனுக்கு என்ன தெரியும்? நீங்கள் ஆள் பெரிய ஆள் தான். படித்தவனுக்கு என்ன தெரியும்னு மோட்டிக்க தெரியும், கொள்ளை அடிக்க தெரியும். எல்லாருக்கும் இல்லை. அப்படிதான் இல்லையா? ஆட்சி நடத்துறது யாரு? நல்ல ஆளுகளும் உண்டு. அதில் உண்டு நல்ல பேருக்கு. அடுத்து அங்கே வச்சு மணலோடையில் வச்சு வீரப்பன் எனக்கு அதிகாரியை கொண்டான். எனக்கு அதிகாரி. அப்படியா? ஆமாம். அவர் மாமூட்டில் தீயணைப்பு இதே மாதிரி தீயணைப்பு ஆஃபீஸில் வாடகை இருந்தார். ஒரு டிஎஃப்ஐ மகன் அவர் சாய்ப்பு முகப்போப்பு பொறுத்தச்சு வச்சுருவாங்க. முகப்போப்பு ரேஞ்ச் ஆஃபீஸரு 8 மாதம் மனைவி. அவருக்கு 5 மாதம் இங்கே ஸ்ட்ரைக்குக்கு நான் வெள்ளங்கோரி கொடுத்தேன். அவர் ஒரு பார்ட்டி நடத்திக்கணும். கணேசர் ரேஞ்ச் ஆஃபீஸரும் துறை எல்லா பேரும் எல்லா இது பேரும் இங்கே பார்ட்டி நடத்திக்கணும். சமைச்சு கொடுத்தது நான் 6 கோழி உண்டு. சிசி வர திருவட்டாரில் வச்சு சாப்பிட்டு கொண்டு போயிருக்காரு. மீட்டிங் நடக்கும். வீட்டு அன்னைக்கு இங்கே வந்து மீட்டிங் அந்த ஸ்ட்ரைக்கோட. அப்போ வந்துட்டு அந்த சமைச்சதாயிரன்னு அது இன்னும் ஒரு தொழிலாளி இருந்துச்சு. சமையலும் தெரியுமா? இத்தனை தொழில அதுக்கு பிறகு சமையல் தலைவலாக வந்தது. அப்படியா? ஐயா படிச்சு வந்தது. அப்போ கல்யாண வீட்டில் எல்லாம் சமைச்சா தெரியுமா? அங்கே இல்லை, எனக்கு அதுக்கு போகணும். அதுக்கெல்லாம் ஆள் உண்டு இல்லையா? ஆள் உண்டு இல்லையா? அதுக்கெல்லாம் ஆள் உண்டு. அப்போ நீங்கள் ஒரு சகலகலா எல்லாம் வந்தாங்க. சகலகலா வெள்ள வச்சு சினிமாவில் நடிக்கணும். என்னத்துக்கு? படத்துக்கு. சினிமா துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது தான் இவர் தானா? அவர்கிட்ட சொல்லி அவரை வச்சது. மெட்ராஸில் 12 சினிமா பேர் அவரே கஸ்டடியில் இருக்காரு. இவருக்கு இந்த இதில் கவர்மெண்ட் இதில் வந்துட்டு கன்னியாகுமரி 12 சினிமா பேர் மெட்ராஸில். அப்போ அதில் பவர் கொடுங்க. பவர் அரசுக்கு பணம் யார்ட்டு சினிமாவில் எப்படி நடிக்கணுமோ அதை பார்த்து எனக்கு திருந்தட்டு அதில் மண்ணா போட்டு. இப்போ வந்துட்டு என்ன நடக்குது? கோடிக்கணக்கில் பணம் வரி பூரா கவர்மெண்ட்டுக்கு. அந்த நடிக்க படத்தையும் வாங்கிப்படுத்திடும். இவன் வந்துட்டு அதை இந்த படத்தை பார்த்து லோக்கல் புறம்போக்கு வெள்ளங்களை அடிச்சுக்கொண்டு ராத்திரி வீட்டில் யாருது பகல வீட்டில் வெள்ளம் அடிச்சது சிகரெட் அடிச்சது தூக்கி கொண்டு போகிறது. அப்படிப்பட்ட படம் அப்படிப்பட்ட இப்படி நடந்து கொண்டு இருக்கு. வீரப்பனுக்கு ஆட்சி. வீரப்பனை கட்டளைச்சு விட்டாச்சு. அவர் பெய்யாச்சு. வீரப்பனுக்கு மக்கா. அப்படியா? அவரு பிள்ளைகள் அவருக்கு பிள்ளை இல்லை சொல்லிதாரு. அப்போ வந்துட்டு வீரப்பன் ஆட்சி இப்போ நடக்குது கன்னியாகுமரி ஜில்லையில் வெற்றி ஸ்டாச்சுக்குள்ள. அப்படியா? ஆமாம். வீரப்பனுக்கு ஆட்சி இப்போ நடக்குது. களமறை எல்லாம் கெட்டழிச்சு விட்ட பிடிச்சி போகிறீங்க. என்ன குழப்பம் என்ன இருந்தாலும் பார்க்குறாங்க. அப்படியா? ஆமாம். அடுத்து வந்துட்டு இந்த மோபூர் ரேஞ்ச் ஆஃபீஸர் பிரிட்டி ரேஞ்சில் இருந்தார். ரேஞ்ச் ஆஃபீஸர் அவர் தலையில் லஞ்சியை போட்டு கோழியை இனக்காட்ட தருவார். அவர் அறுப்பார். வெள்ளவந்தளித்து அறுப்பார். முகப்பூர் ரேஞ்ச் ஆஃபீஸர். அவரை இங்கே இருந்து மாற்றி சேலத்துக்கு விடணும். சேலத்துக்கு விட்டு வீரப்பன் கொண்டு விட்டார்.
அப்படியா? அங்குள்ள வீரப்பன். ஐயோ, அதுக்கு நாங்கள் இங்கே இருந்து கேக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இத்தனை காக்கியும் தந்து இத்தனை இதுவும் தந்து இது வச்சுருக்க எப்படி ஒரு ரேஞ்சர் இப்படியே செய்யணும். அவர் என்ன குற்றம் செய்தார்? அது கொள்ளக்காரங்க வந்ததுக்கு அவையும் என்ன செய்ய முடியும்? கொள்ளக்காரனை வச்சதாரு. சரி, அதெல்லாம் தான் கூடுவேன் நீ. எனக்கு தான் குறி, கவலை இல்லை. அப்படியா? அப்போ அடுத்து வந்துட்டு நிறைய பேர் அப்படி கொந்துடும் இல்லையா? வேட்டாத்தவன் எல்லாம் பாரட்டு பண்ண பாவங்களெல்லாம் கொந்தணும். பாவங்களை எல்லாம் வேட்டாத்தவன் வேண்டாம், மனசு பிடிச்சலன்னா கொல்லுவேணும். அடுத்து காடு ஊரா சாராயம் வச்சிருக்கணும். ஓஹோ, அதாவது பரளியாரும் மணலோட சிவலோகம் அங்கே மருதம் பாருங்க. இப்போ இல்லை இல்லையா? எல்லாருங்க அந்த காலத்தில் என்ன கையில் ஒரு அடி எடுத்தேன். வீரப்பனுக்கு ஆளு. அப்படியா? வீரப்பன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வீரப்பனுக்கு ஆளு குலசேரம். அவன் பேர் பாலகிருஷ்ணன். ஆருக்கு பேரன் சொல்ல சொல்லணும். இவர் ஜில்லையில் பாதியும் கல்லான்னு தோணுது. இல்லை இல்லை, மந்திரவாதி. அவன் வந்துட்டு பூரா ரேஞ்சில் பூரா போராடுறது. எங்கள் தடிக்காரன் கூட முதல்ல மருதம் பாரு. இப்போ இல்லை, பழைய காலம். பழைய காலம் இல்லை, 80 காலத்தில் 85 104 ஆனும் 91 இருக்கும். அதுக்கு பிறகு ஓ எல்லாம் கரெக்டாக சின்ன சரி. வயசாச்சு. இன்னும் நேரம் ஒருவோட ஆகுது. என்ன ஆலம்பாறை கேட்டில் வச்சு ஒரு அடி அடித்தார். ஓ, கை வளைஞ்சுது. பழைய கதை இனி ஒரு நாள் சொல்லலாம். இல்லை, இது அங்கே போகணும், அவளுக்கு விட்டணும். அப்படியா? இளம் தலைமுறைகளை காணணும் இல்லையா? இல்லை, மினிஸ்டருக்கு அறியணும், அப்படியா? அறியணும், அம்மாடி ஓட்டு போடுற ஜனங்களுக்கு தெரியணும். ஓ, இப்படி எல்லா காலத்துலையும் கொடுமைகள் உண்டு இல்லையா? எல்லா காலத்துலையும் கொடுமை. இப்போ ஆரிவானமாக ஓட்டு ஆரிவானமாக கொடுங்க இல்லையா? ஆரிவானமாக ஆட்சி நடத்துங்க. ஆனால் நீதியாக இருக்கணும். ரேஷன் எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியாதுன்னு. அப்படியா? இதே கணேசன் ராஜாஜி ஓ, எல்லாருக்கும் அரிசி வேலை கொடுக்க முடியாது. அப்போ சோறு போடுங்க. அந்த திறமை இப்போ எல்லாரும் வாங்கி தரணும். இப்போ எல்லாரும் தரணும் இல்லையா? எல்லாரும் ஆடுது. இப்போ ஒரு ரேஞ்ச் ஆஃபீஸரை அவர் வந்துட்டு கனகசபை ரேஞ்ச் ஆஃபீஸர் இருக்கும்போது அவருக்கு 3வது ரேஞ்சு அங்கே கோட்டத்தில் துரைசாமி ரேஞ்சர். அது அந்த 3 அரசியல்வாதிகளும் 3 முக்கியமான இதாகும். 3 அரசியல் ஒரு கெசட் ஆஃபீஸரை 3 ஸ்டார், இன்னைக்கு 30 ஸ்டார் வச்சுலாம். அந்த அளவு பவர் உண்டு. அந்த அளவுக்கு பவர் அன்னைக்காகும். அது கவர்மெண்ட் ஆளுகளாகும். அவரை 3 அரசியல்வாதிகளுக்கு சேர்ந்து இலக்கி விட்டு கொடுத்து ரப்பர் பிளான்டேஷனில் வச்சு இலக்கி விட்டு கொடுத்து அவர் ரப்பரில் கீழே இருக்குது ஒழுங்காக தேடிட்டு இவ்வளோதான் சொன்னாங்க. அதனால மாற்றிக்கணும் மேடம், இடம் மாற்றி ஒரு பொட்டச்சிக்கா காலில் இடந்த செருப்பை எடுத்து 3 அரசியல்வாதியா இப்போ இருக்கும். அவனை கொடி ஓட்டி ஒன்று அவருக்கு சவுட்டில் அடிச்சு போட்டு. ஓ, அப்படி செய்து போட்டணும் இல்லையா? அது இங்கே யாருச்சா? ஓ, பின்ன துரைசாமி. ஓ, அப்போ குடும்பம் அந்த காலத்தில் உண்டு இல்லையா? 1982 அதோட இன்னொரு தாக்கி அவருக்கு ஒரு வீசுது எழுதுனா அத்தனை. அப்படியா இல்லையா? சரி, பழைய கதை கேட்டால் நமக்கு தலைச்சிட்டுது. இன்னும் வேணும்னா நிறைய உண்டு. இன்னொரு நாள் பேசுவேன். என்ன ஒரு நல்ல ஒரு பாட்டு பாடணும். இல்லை, பாட்டு ஒன்றும் வேண்டாம். இந்த எலெக்ஷனுக்கு முன்னே எல்லா பேருக்கும் இது அனுப்பணும் இல்லையா? இன்னி வந்துட்டு நான் ஒரு கட்சி இதாட்டு சொல்லல, இத்தனை பேரும் வந்த கட்சிகள் எல்லாம் கழிச்சாச்சு. இனி புதிய ஆள் வரணும். புதிய ஆள் ஒரு ஆள் வரணும் இல்லையா? எல்லாரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனே ஒருவனே தலைவர். அப்படிதான் இல்லையா? 5ஆம் கிளாஸ் பள்ளிக்கூடத்தில் நான் இது பண்ணுவேன். சரி. அப்போ நீ இப்போ எத்தனை தலைவர் மாதிரி? அப்போ நீ புதிய ஆட்கள் வரணும். புதிய ஆட்கள் வரணும். அந்த இளம் தலைமுறைகள் ஆளட்டு இருக்கக்கூடியது எல்லாம் மாறணும். மாற்றினா நல்லது. மாறலையோ மாற்றி ஆகணும். 5000 ரூபாயை கண்டும் மாதம் 2000 3000 கண்டும் பயங்கரது போகக்கூடாது. வேலை எடுத்து அது கவர்மெண்ட் வேலை யாருக்குமே இல்லை. இவங்க எல்லா கான்ட்ராக்டையும் எடுத்து மெட்ராஸ் ஸ்டேட்டுக்குள்ள 3 ஒரு கான்ட்ராக்டுக்கு 3 லாரி நோட்டு கிடைக்கும். 3 லாரி நோட்டு ஒரு கான்ட்ராக்ட். 1 லாரி மினிஸ்டருக்கு, 1 லாரி அதிகாரிக்கு, 1 லாரி கான்ட்ராக்ட் பிடிச்சி வச்சு அப்படி அதிகாரிக்கு எடுத்து அவனே பம்ப வைக்கணும். அது மினிஸ்டர் எடுத்து ரவுடிசத்துக்கு என்ன பார்க்க இவரை தேர்தலில் நடத்தி இவரை ஒரு பெரிய ஒரு முதல்வர் ஆக்கினா நல்லதுன்னு தோணுது. நான் படிச்சலையும் ஒன்றும் இல்லை, புத்தி இருக்கு. அண்ணா அவரும் சொன்னாரு படிப்பு வேண்டாரு. டைரி எழுத தெரியுமான்னு கேட்டாரு. காமராஜரா? இல்லை, குருவா கனகசபை ரேஞ்ச் ஆஃபீஸர். அவர் கேட்டார் டைரி எழுத தெரியுமான்னு. எனக்கு அதொന്നും வேண்டாம், நான் கவர்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக இங்கே வந்தது. எனக்கு எழுத இதுக்குதானே இருக்கேன். சரி, 23 வருஷம் மேலே இது. சரி செய்தியை முடிப்போம். பென்ஷன் கிட்டுதா? பெரிய அதை கேளுங்க. இப்போ கல்லா பயிலுவா எல்லாரும் ஒழிஞ்சு வந்து எனக்கு பென்ஷன் இது அங்கேருந்து ஒரு துண்டு தருவா. ப்ராப்ளம் ஆஃபீஸில் இருக்கு, அதையும் கொண்டு விட்டாரு. அது என்ன படிச்சுன்னு தெரியாது. எனக்கு மோடி இவர் வர்றதுக்கு முன்னே 558 ரூபா
மோடி வரைக்கும் முன்னே. இப்போ எவ்வளோ கிட்டது? இப்போ வந்துட்டு 858 ரூபா. அம்மடம் தானே? 1000 துவச்சு தரல. அப்படியா? கேட்டதுக்கு பிறகு இல்லைன்னு அது நீ வேண்டான்னு எதுக்கு எழுதி விட்ட? அவன் அப்பனே வகையா? ஓ, நீ வேண்டான்னு எதுக்கு எழுதி கொடுத்தேன்? வேண்டாம் எழுதி கொடுத்தீங்களா? ஓ, 8 வருஷம் இருக்கும்போது முடியாது, இவனோட ஒரு வேலை பார்க்க முடியாது. சல்லியம் எனக்கு உடம்பு இல்லை. ஓ, இங்கே சோசை மட்டும் வந்துட்டு. ஓ, அப்படி அங்கே இருந்துச்சா வீட்டில் இருந்துச்சா? தேவலான்னு. அப்போ இங்கே வந்து சொந்த வேலை பார்த்தேன். சரி சரி. வீரப்பன் ஆள் இங்கே ஆணும் பொண்ணும் அத்திரி, இல்லை அடுத்தவளை அத்திரி. அப்படியா? ஏன்னா சொந்தக்கார அத்திரியும் வீரப்பங்க. சரி சரி சரி, இருக்கட்டும். எல்லாம் மேலே இருக்க ஆள்கிட்ட போடுவோம் பாரத்தை. நம்மளை படைச்சார் இல்லையா, படைச்சாரு, அவருக்கு மேலே பாரத்தை போடுவோம். இந்த பறைக்கு பயிர் அடிக்கிறதுக்கு அவர் தண்டனை கொடுக்கட்டும். தண்டனை கொடுக்கட்டும். தண்டனை எல்லாம் அவருக்கு கொடுக்கட்டும். கவர்மெண்ட் பதில் சொல்லணும். வேண்டாம் வேண்டாம். ஏன் கையையும் அடிச்சு உடச்சு, காலையும் அடிச்சு உடச்சு, என்ன விளங்காத ஆக்கி. இப்போ அரசியலோட மாத்திரை கவர்மெண்ட் ஏது மாத்திரையில ஓடுது, மாத்திரையிலையும் ஊசியிலையும் வண்டி ஓடுது. ஆசாரி படத்தில் அடிச்சு கொண்டாங்க அடிக்கணும். ஓ, இவனை ராப்பிக்கிலே பார்க்கணுங்களா? ராப்பிக்கல் சரி. போலீஸ் நம்ம என்ன ஆரையும் குத்தம் சொல்லண்டாம். எல்லா பாரத்தையும் அவருக்கு மேலே போடுவோம், நம்ம படைச்சவருக்கு மேலே. அங்கே போட்டா அவர் பாரு, அங்கே போட்டா சரி. இப்படி ஒரு டாட்டா சொல்லணும். விதி எப்படி முடியுதோ அதே மாதிரி முடியும். வெற்றி உண்டாகட்டும். என் கணக்கு கவர்மெண்ட்டுக்கு மேலே இருக்கோ, எல்லாருக்கும் போகணும். கடவுளுக்கு கீழே தான் எல்லாம் இல்லையா? கவர்மெண்ட்டை வச்சிருக்கிறது பல ஜாதி எல்லாரும் அங்கே எல்லாம் சேர்ந்து அச்சு இருக்கு, நாட்டடிச்சோட இருக்கு, எல்லாம் இருக்கு இல்லையா? எல்லாம் வித்தியா அங்கே எல்லாம் இருக்கு இல்லையா? அவளுக்கு இங்கே கீழே நடக்க ஒன்றும் தெரியாது. இப்படி எல்லா காலத்துலேயும் ஒவ்வொரு பாடுகள் உண்டு. நமக்கு என்ன கலை, நமக்கு என்ன இந்த ஓத்துறோம் அது அதை கீழே உலக பார்த்துக்கணும். கீழே மினிஸ்டர் கீழே பார்த்துக்கணும். இங்கே மினிஸ்டர் இருந்த இடத்த என்ன எடுத்தாரு? ஆள் வச்சு கொள்ளை அடிக்க. அப்படியா? ஏன்னா இது ஏன் போக முடியாது, போக விட மாட்டேன். அதனால நடக்கதா இருக்கு, மாற்றணும். அதனால தான் நீ வெறும் இந்த அரசியல் நிற்கணும். அதாவது வந்துட்டு இப்போ எல்லாம் பார்த்தாங்க. இந்த தேர்தலில் முடிஞ்சு போச்சு, அடுத்த தேர்தலில் கண்டிப்பா முடியல. இது எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் தெரியும். அப்படின்னா எல்லா அரசியல்வாதிகளுக்கும் எல்லா வீட்டுகளுக்கும் மேலிட்ட வாய்ப்பாய் மற்றவர்கள் கூட தெரியுமே, மோடிக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியுமே. அடுத்து போடுறது எங்க கூட்டணியா ஒருத்தர் நிற்கக்கூடாது, தனித்தனியாக நிற்கணும். தனித்தனி அதில் ஆகும் வெற்றி. அப்படிதான். அப்படி துணிச்சலில் உள்ள நின்னாவது இல்லை, துணிச்சல் உள்ளவருக்கு ஓட்டு போட்டாமல். அப்படி பார்க்க வேணா நம்ம சீமான் மட்டும் தான் தனிச்சு நிற்குது. சிங்கம் எங்க உள்ளவனு தெரியாது, தெரியாது இல்லையா? சீமா எங்க உள்ளவனு அவர் தான் விவசாய சின்னத்தில் நிற்காரு. விவசாயி எனக்கு தெரியாத விவசாயம் இந்த அரசியல் ஒருத்தருக்கும் தெரியாது இல்லையா? சரி சரி. பிளான்டேஜில் எல்லாம் கட்டி கல்லு கட்டி கொடுத்து. சரி சரி மதி, நான் ஒரு யாத்திரை போகிறேன். ஒரு டாட்டா சொல்லணும். வெற்றி உண்டாகட்டும், உங்கள் கதை சிறக்க வாழ்த்து. விஜய்க்கு போட்டால் அவர் ஆசை இருக்கு பையன். அப்படியா? சின்ன வயசு இல்லையா? அவர் நல்ல ஆள் தான், புதிய ஆள் வரட்டும் இல்லையா? வயசு சின்ன நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் கவனிச்சாலும் சரி கவனிக்காத உங்கள் இது ஒன்றும் குறையாது. காக்கி சட்டையை அசைக்காது எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும். அப்போ புதிய ஆள் வரட்டும் இல்லையா? ஆரை கண்டும் காக்கி சட்டை பயிரப்படாது. சரி சரி சரி. இப்படி அரசியல்வாதிகளை வந்து பயிரப்படாது. மாற்றம் முன்னேற்றம் விஜய்க்கு ஓட்டப்படுங்க. சரி, ஓகே. வெற்றி உண்டாகட்டும்.